கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கடைக்கு வந்து ஒரு சிடி பவுச் வாங்குறதுக்காக போனேன். ஒரு நாள் அவருடைய டர்ன்ஓவர் வந்து 12 லட்சம் ரூபாய் ஒரு நாளுடைய சம்பாத்தியம். நான் போறது 9:45 மணிக்கு அந்த கடைக்கு அந்த டைம் பக்கத்துல உள்ள என்றாங்க. அவங்க அந்த கம்பெனி முழுவதையும் க்ளோஸ் பண்ணி வெளியே அந்த ஓனர் வந்துட்டாரு. அவருக்கு கீழே மட்டும் 50-60 பேர் வேலை பார்க்கறாரு. அவர் மட்டும் தான் சாவியை கூட்டிட்டு வெளியே வராரு. என்ன சார் அப்படின்னு கேட்டாரு. ஒரு சிடி பவுச் வேணும் சார், கடையை சாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொல்றாரு, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அந்த கடையில எப்படி கிட்டத்தட்ட 8 பூட்டு 9 பூட்டு இருக்கும். எல்லா பூட்டையும் அந்த ஒரே மனுஷன் திறந்தாரு. நான் வாங்குற சிடியில அவருக்கு 50 காசு தான் மிச்சம், 50 காசு லாபம். அந்த 50 காசுக்காக காலையிலிருந்து கஷ்டப்பட்டு உழைச்ச மனுஷன் அந்த அத்தனை பூட்டையும் திறந்து உள்ள போய் அந்த சீடி பவுச்சை என் கையில கொடுத்து 5 ரூபாய் வாங்கி கல்லாப்பட்டிக்குள்ள போட்டுட்டு திரும்பி அத்தனை பூட்டையும் போட்டு இருப்பாங்க. உலகத்துல இருக்கிற மனுஷன் வந்து எவ்வளவு விழிப்பா இருக்காங்க பாருங்க, எவ்வளவு விழிப்பா இருக்கு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நாளைக்கு வா போயிட்டு இல்லைன்னா பக்கத்து கடையில் வாங்கிட்டு இந்த 5 ரூபாய்க்கு நான் வித்து 50 காசு வச்சு நான் மாளிகையா கட்ட போறேன், கோயிலா கட்ட போறேன். இப்போ அடுத்து எனக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு, என்ன வாங்கினாலும் இந்த கடையில் வாங்கணும். எப்படி எல்லாம் ஜனங்கள் ஞானமா நடக்கிறாங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நான் எப்படி நடக்கணும்? நீங்களும் நானும் ஸ்மார்ட் ஆகணும்.